மக்களே, தமிழ்நாட்டில் நேற்று நடந்த முக்கியமான துயரமான சம்பவம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க என்னென்னு அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டணும்? இந்த விஷயத்தோட தீவிரம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, மோடி, அமித்ஷா, குடியரசுத் தலைவர் அவங்களே கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து ரொம்பவும் காட்டு தீ போல பரப்பப்பட்டுருச்சு. 40 உயிர் போயிருக்கு. அந்த 40 உயிர் போனதை பற்றி நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. 40 உயிர் போனது ரொம்பவும் சோகமான விஷயம்தான். ஆனால் இந்த 40 உயிரை வச்சு எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இதை அப்படியே ரொம்ப மெலோ ட்ராமாட்டிக்காக எடுத்துகிட்டு போய் அப்படியே ரொம்ப பச்சாதாபம் பரிதாபம் பார்க்குற மாதிரி இவங்க உண்மையாகவே வருத்தப்படுற மாதிரியும் ஏகப்பட்ட வீடியோஸ் இவங்க போடுவாங்க இந்த வரப்போகிற வாரத்தில். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 40 உயிர் எப்படி போச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உயிர் போகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய்னு எல்லாருமே சொல்லுவாங்க. விஜயோடைய முக்கிய தப்பு இந்த விஷயத்துல என்னன்னா, லேட்டாக வந்தது தான் முக்கிய தப்பு. அந்த ஒரு காரணம் தான் கூட்டம் அதிகமாக கூட மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிடுச்சு. ஆனால் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே இந்த சம்பவம் நடக்கும்னு ஆளுங்கட்சிக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் இந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. சாதாரணமாக விஜய் ரசிகர்கள் பெரும்பாலானோருக்கு அரசியல்லாம் சுத்தமாக என்னன்னே தெரியாது. குறிப்பா அவங்க ரசிக மனப்பான்மையிலே இருந்தவங்க. விஜய் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவரே தன்னை ஒரு அரசியல்வாதி ஆக்கிக்க முற்படவே இல்லை. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய ரசிகர்களை அதே ரசிக மனப்பான்மையிலேயே வச்சு எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் ஏமாத்தினாரோ, கோல்டு காயின் கொடுத்து ஏமாத்தினாரோ, ஃபேக் போஸ்டர்ஸ் வச்சு ஏமாத்தினாரோ, ஃபேக் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஏமாத்தினாரோ, ஃபேக் சக்ஸஸ் மீட் வச்சு ரசிகர்களை ஏமாத்தினாரு. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் பண்ணி அவர் தன்னுடைய ரசிகர்களை தான் ஏமாத்திட்டு வந்தார். இதுல ஏமாந்த ரசிகர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம தளபதி பண்ற எல்லா விஷயமும் சரி, அவர் பண்ணா எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே இவங்க ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வரவே இல்லை. விஜய்க்கு நல்லா தெரியும், ரசிக மனப்பான்மையிலிருந்து இவங்களை அரசியல்படுத்த முற்பட்டோம்னா இவங்களுக்கு உண்மையான அரசியல் தெரிஞ்சிடும், நாம யாருன்றது தெரிஞ்சிடும். அதனால நாம இவங்களை ரசிக மனப்பான்மையிலேயே வச்சிருந்தாதான் நம்மளால ஒரு சீட்டாவது வாங்க முடியும்ன்ற அளவுக்கு இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தாலேயே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்தவே இல்லை, தொண்டர்களாக்கணும்னு முயற்சி பண்ணவே இல்லை. இந்த விஷயத்துல விஜயகாந்த், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதியா ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க பேக்ட்ராப்ல. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பின்னாடி எந்த வேலையுமே செய்யவே இல்லை. தன்னுடைய ரசிகர்களை வச்சு ரத்த தானம் பண்றது, நோட் புக் கொடுக்கறது, இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது, இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. இதை மட்டும் பண்ணிட்டு ஒருத்தனால அரசியல்வாதி ஆகிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமும் முடியாது. இதை காசு வச்சிருக்காம எல்லாராலையும் பண்ண முடியும். இது உங்களுக்கே தெரியும். இது பொறாமையிலையோ இல்ல விஜய் மேல இருக்க வெறுப்புலையோ நான் சொல்லலை. இந்த விஷயத்த காசு வச்சிருக்க யார் வேணா பண்ணலாம். விஜயும் இதை மட்டுமே பண்ணிட்டு தன்னை ஒரு அரசியல்வாதி ஆக்கிக்க இவர் முற்பட்டிருக்காரே தவிர தன்னுடைய ரசிகர்களை பேசிக் லெவல்ல கூட மூளை உள்ளவங்களா ஆக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும், அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நாம எந்த மனநிலையில இருக்கணும், இந்த மாதிரி அடிப்படை விஷயம் தெரியாத அணில் கூட்டம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அணிலுக்கு அறிவு இருக்கு. அணிலுக்கு இருக்க அறிவு கூட இல்லாத தற்குறி கூட்டம் தான் இந்த விஜய் ரசிக கூட்டம். ஏன் இப்படி சொல்றேன்னா, தன்னுடைய தலைவன், அதாவது இவங்களுடைய தலைவன், இவங்களுடைய தளபதி அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்தது தெரிஞ்சுமே இன்னமும் அஜித்தை கடிக்கிறது, ரஜினியை கடிக்கிறது, சூர்யாவை கடிக்கிறதுன்னு தேவையில்லாம இன்னுமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரசிக சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனநிலையில இருக்கவங்களை வச்சு விஜயால ஒரு வார்டு மெம்பராவது ஜெயிக்க முடியுமா? அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒரு பொது பிரச்சனையப்ப எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? விஜயை பார்க்க வரவங்க விஜயை பார்க்கறாங்க, அது தப்பு கிடையாது. இவனுங்க பார்த்துட்டு ஆகா என் தலைவனை பார்த்துட்டேன்னு அந்த இடத்துல இருந்து சாதாரணமா போனா பரவாயில்ல, தற்குறித்தனம் மூளை இல்லாதவன் என்னென்ன பண்ணுவானோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடூரமான சைக்கோஸ்லாம் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இவனுக்கு பண்ணிட்டு தான் போறானுங்க. ஒரு படம் பார்க்கும்போது இந்த தற்குறித்தனம் எல்லாம் பண்ணா அது ஒரு லாஜிக் இருக்கு, அதுவே கொஞ்சம் தவறான விஷயம் தான். ஆனா அது பண்ணா கூட லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா அது சினிமா ஃபீல்டோட போயிடும். ஆனா பாலிடிக்ஸ்ன்னு வந்தப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணுமே தவிர
அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறதையே இந்த அணில் கூட்டம் வேலையா வச்சிருக்காங்க. இதையும் இந்த விஜய் பார்த்துட்டு அவங்கள ஒரு தடவை கூட விஜய் கண்டிக்கவே இல்லை. இதுவே நான் விஜய் இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ரஜினி, அஜித், கமல்னு யாரையும் கடிக்கிற வேலையா பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கடிச்சீங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கு. அண்ணன் படத்துல நடிச்சிட்டு இருந்தேன், அதனால நாம கடிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா இப்போ அண்ணன் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இது அரசியல். சினிமாவில் நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா இந்த அரசியல் களத்துல நான் தப்பு பண்ணேன்னா எனக்கும் பாதிப்பு, என்னை நம்பி இருக்க உங்களுக்கும் பாதிப்புன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, விஜய் மாதிரி வாயை மூடிட்டு தன்னுடைய ரசிகர்களை வச்சு சுயலாபம் அடையணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஒரு தலைவனா ஒவ்வொருத்தரும் இதான் பண்ணோம். இதுல விஜயகாந்த், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருந்தது. எவனோ சொல்லி கேட்கணுன்ற அறிவு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்குன்னு சுய புத்தியே இருந்தது. சுய புத்தி இருந்ததாலதான் விஜயகாந்த் இறங்கி நடந்தாலே இந்த தொண்டர்கள் எல்லாம் கத்திரவெல்லாம் அமைதியாயிடுவான். இந்த விஜய் ரசிகர்கள் எப்படின்னா, விஜய் ரேம்ப்ல வரும்போதே எகிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற வேலையை பாக்குறாங்க. இது எந்த இது எப்பேற்பட்ட மனநிலைன்னு பாருங்க. திராவிட ஊப்பிகளை பத்தி சொல்லவே வேணாம். எதுவுமே இல்லைன்னாலும் ஏதாவது இருக்கிற மாதிரியே அவங்க தினமும் பேசுவாங்க. அப்படி பேசினாதான் அவங்களுக்கு 200 பேட்டா கிடைக்கும். அது கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நான் ஜென்ரலா சோசியல் மீடியால அவங்களுக்கு வச்ச டேர்ம் இதுதான், அவங்களுக்கு வச்ச நேம் டேக் இதுதான். ஆனா அவங்க கிட்ட இவரே போய் சிக்கிற மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் பேசி பேசி இவரா போய் அவங்களுடைய வாயில விழுந்துருக்காரு. விழுந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் இவனுங்க வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. சரி, வச்சு செய்யறவனுக்கு ஆப்போசிட்டா விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசுவானுங்கன்னு பார்த்தா, இவங்க கிட்ட இருந்து வர வார்த்தை எல்லாமே கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த அளவுக்கு பேசி இவனுங்க உதப்படுறானுங்க. விஜய் தன்னுடைய ரசிகர்களை கண்டுக்கிறது கிடையாது. விஜய் தன்னுடைய ரசிகர்கள் பண்ற வேலையால அவருக்கு என்ன விளைவு வரும்னோ அவர் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பொது மேடைக்கு போறோம், மீட்டிங்க்கு போறோம், நாம எந்த அளவுக்கு பங்க்சுவலா இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும்ன்றதும் விஜய்க்கு தெரியவே இல்லை. ஒருவேளை ஷூட்டிங்ல அப்படிதான் இருந்திருப்பாரோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா அது உடனே வர பழக்கம் கிடையாது. அது பல வருடங்களா அவங்க கூடவே இருக்கிற பழக்கமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்ததாலதான் இந்த மீட்டிங்க்கு இவர் தாமதமா வந்ததுதான் மிகப்பெரிய துயரமே. அதுலயும் இன்னொரு விஷயம் நடந்தது. இவர் பேசிட்டு இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. இதை ஒரு மிகப்பெரிய மனித குலத்துக்கு விரோதமான செயலா இந்த ஊபிகள் பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறான செயல் தான் ஊபிகள் சொல்ற மாதிரி. ஆனா விஜயோட இடத்துல இருந்து நாம பார்த்தோம்னா, அந்த ஆளுடைய தொண்டர்கள் விஜயை தலைவனா பார்க்கல, ஒரு சினிமேட்டிக் மேஜிக்கா தான் இனிமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால எனக்கு தெரிஞ்சு விஜய் இதை அவாய்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களை இவர் பார்க்கணும்னு போயிருந்தா அங்கேயுமே இந்த தற்குறி அணில் கூட்டம், மூளை இல்லாத முட்டாள் கூட்டம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, விஜயை பார்க்கறதுக்கு அங்க போயும் கூட்டம் கூடியிருப்பாங்க. இதுக்குதான் சொல்றது, விஜய் முதல்ல என்ன பண்ணிருக்கணும்னா, இவர் பொது மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர்களுடைய மனநிலையை மாத்திருக்கணும். இவர் தன்னுடைய ரசிகர்கள் மனநிலையை மாத்தாம ஒரு சிலரோட தூண்டுதலால, ஒரு சிலரோட பேச்சை கேட்டு இவர் திடீர்னு இந்த அரசியல்ல குதிச்சதுதான். இது அவருடைய பர்சனல் லைஃபை முடிச்சு விட்டுடுச்சு. சினிமா லைஃபை சொல்லவே வேணாம், அது ஏற்கனவே ஃபேக்கா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு பொலிட்டிக்கல் லைஃப். அது ஆரம்பிச்ச இடமும் தெரியாம முடிச்ச இடமும் தெரியாம ஐயா விஜயகாந்தை என்ன பண்ணாங்களோ அதை விட கொடூரமா இவர் செஞ்சு அனுப்ப போறாங்கன்றது மட்டும் இவர் வரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஆனா அது இவருக்கு மட்டும் புரியல. இவர் திமுக கூட சேர்ந்தாருன்னா தப்பிச்சாரு. ஏன்னா திமுக எதிர்த்து அரசியல் பண்ற அளவுக்கு விஜய்க்கு அறிவும் கிடையாது, விஜய்க்கு ஆள்பலமும் கிடையாது. ஏன்னா இவர் வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே தற்குறி அணில்கள், தற்குறி ரசிகர்கள். அவங்களுடைய மனப்பான்மை இன்னும் மெச்சூரிட்டியே அடையாத, அரசியல் படுத்தப்படாத ஒரு ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. இவங்க பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இவங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம டைரக்டா நாங்க சிஎம் தான், எங்க அண்ணன் தான் சிஎம், எங்க தளபதி 2026 வந்தாருன்னா மோடியவே ஜெயிச்சிருவாரு, இந்த மாதிரி பேசும்போது உண்மையாவே அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு சிரிப்பெல்லாம் வராது, வெறுப்பு தான் வரும். ஏன்னா கொஞ்சம் கூட பேசிக் அறிவே இல்லாம இப்படி பேசுறான்னா அவனுக்கு ஓட்டு போடுறதை தவிர வேற என்ன தெரியும் தான் யோசிக்க தோணுது. இவர் அங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராம இவர் வேக வேகமா போனது இன்னொரு பெரிய பேக்ட்ராப் ஆயிடுச்சு. இவருக்கு இவரே ஆப்போசிக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. அது அவருக்கு தெரியும், விஜய் தெரிஞ்சுதான் அங்க இருந்து போயிருக்காரு. ஏன்னா நம்ம அங்க போயிருந்தா ரசிகர்கள் வந்துடுவாங்க, அந்த இடத்தையும் இவங்க செலிப்ரேஷன் பண்ற மாதிரி மாத்திருப்பாங்களே தவிர அது ஒரு துக்கமான இடமா இவங்க வச்சிருந்திருக்க மாட்டாங்கன்ட்டு இவர் அங்கிருந்து வந்திருக்காரு. இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இனி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இவர் மீட்டிங் போடுவாரான்றதே சந்தேகம் தான். அந்த அளவுக்கு இவருடைய இந்த மீட்டிங்ல
கனக்கச்சிதமா எல்லா வேலையும் பார்த்து சிதைச்சி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கள்ளக்குறிச்சி மேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு உயிர் போதேன்னு ஆச்சரியப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனா அந்த உயிர்லாம் போகும்போது ஒருத்தர் கூட எட்டி பார்க்காம இந்த விஷயத்துல இந்த பிரச்சனை நடந்த அடுத்த நிமிஷமே சர்ன்னு வந்து இறங்குறாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஓடுறாங்க, அந்த பக்கத்துல இருந்து வராங்க, அப்படியே கண்ணீரா வடிக்கிறாங்க. இந்த 40 பேரோட உயிர்ல யாருக்கு அதிக லாபம் இருக்குன்னு? விஜய்க்கு துளி கூட லாபமே கிடையாது. விஜய்க்கு இதால மிகப்பெரிய நஷ்டம். வாழ்நாள் முழுக்க மனசாட்சி உள்ளவனா இருந்தா விஜய்க்கு கண்டிப்பா உறுத்தும். ஆனா அவர் எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மனசாட்சி இல்லாத ஆள் தான் விஜய். பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி அவர் மாறுவார்னு தெரியல. ஆனா இதை வச்சு திமுக பயங்கரமா கோல் போட்டுருவாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த விஷயத்த வச்சு வாரக்கணக்கா, மணிக்கணக்கா, வருஷக்கணக்கா அரசியல் அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் விஜய் செய்வாங்க. சும்மாவே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு இது வேற ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு விஷயம் கிடைச்சதால திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பண்ண எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் மக்கள் மனசுல இருந்து அப்புறப்படுத்தியே ஆகணும்னு அந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல விஜயோடைய இந்த மேட்டரை அப்படியே இன்செர்ட் பண்ணுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு விஜய் மேல ரொம்ப காண்டாகி எப்பேற்பட்ட கொடூரமானவன் பாத்தீங்களா, அங்க 40 பேர் செத்துட்டாங்க, இவன் பாட்டுட்டு போறான், இவனுக்கெல்லாம் அறிவு இருக்கா, எல்லாம் மனசாட்சி உள்ளவனா, இந்த மாதிரி விஜய் ரசிகர்களே சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ட்விட்டர் முழுக்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இங்க இருக்க யாருக்குமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்த மட்டுமே பாக்குறாங்க, அந்த விஷயத்தால ஏற்படக்கூடிய எஃபெக்டை மட்டுமே பாக்குறாங்களே தவிர இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு இவங்க பாக்குறதே கிடையாது. அப்படி பார்த்தாங்கன்னா இந்த எஃபெக்டால யார் லாபம் அடைகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, மக்கள் இதுல விழிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு தான் திமுக எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆக்டோபஸ் தெரியல, ஆக்டோபஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் மாதிரி ஒரு டென்டக்கல் மீடியா, ஒரு டென்டக்கல் அவங்களுடைய உட்கட்சி அணிகள், ஒரு டென்டக்கல் அவங்களுடைய ரசிகர்கள், ஒரு டென்டக்கல் சோசியல் மீடியா, ஒரு டென்டக்கல் அரசாட்சி, ஒரு டென்டக்கல் கேஸ்ட். இப்படி வச்சு எல்லாத்தையுமே எந்தெந்த நேரத்துல எதை அசைக்கணும், எந்தெந்த நேரத்துல எதை அசைச்சா இந்த ஒட்டுமொத்த பாடியும் செயல்படும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய்க்கு இந்த விஷயம் நடக்கும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. அது என்னன்னா, இப்பேற்பட்ட ஆட்களோட எப்படி ஜெயலலிதான்ற ஒரு லேடி இத்தனை வருஷம் அவங்களை கூப்புல உட்கார வச்சு ஆட்சி பண்ணி எப்பேற்பட்ட சிக்கல்களை, எப்பேற்பட்ட சவால்களை இவங்க சமாளிச்சு தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கும் போது, ஏன்னா அவங்க எம்ஜிஆர் கிட்ட இருந்து அரசியல் கத்துட்டு வந்தவங்க, அப்படி இருந்தவங்களையே இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா விஜய்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் கூட கிடையாது. விஜய் எல்லாம் இவங்க சாதாரணமா டீல் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தும் விஜய் வந்து தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே நினைச்சு இவர் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய நகைச்சுவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இதுக்கு மேல தன்னை திருத்திக்கணும். அதுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர்களை அவர் கண்டிப்பா திருத்தியே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பா மறுபடியும் இதை விட மோசமான நிகழ்வு நடக்கும். இது நடக்கும்னு தெரிஞ்சும் விஜய் இது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப 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 தப்பு. குறிப்பா உங்களுடைய ரசிகர்களை நீங்க திருத்தணும். விஜய் ரசிகர்கள் தயவு செய்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஸோ கிரிட்டிசைசேஷன் இல்லாம ஒருத்தனால மேல வரவே முடியாது. உங்களை ஊப்பிகள் போட்டு பெரட்டி போட்டு அடிப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றதா வர மேடைக்கு மேல பேசுறீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாது, உங்க தளபதியே ஒரு மிகப்பெரிய ஊப்பி தான். அவர் என்னன்னா இங்க வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த அரசியல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விஜய் பக்கம் நீங்க நிக்கவே மாட்டீங்க. எப்படி கமல் தன்னுடைய மிகப்பெரிய கட்சின்னு ஒண்ணு காட்டி கட்சியே இல்லாம போய் ஒரு சீட்டுக்காக முட்டி போட்டு இருக்காரோ, அதே மாதிரி விஜயம் போய் முட்டி போடுவாரு. அது எதிர்காலத்துல நடக்கும். இதை நீங்க இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உயிரையும், உங்களுடைய ஃபேமிலியையும், உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்க காப்பாத்திக்கோங்க. தயவு செய்து விஜய் மாதிரியான ஒரு தற்குறி பின்னாடி போகாம நீங்க உங்களுடைய லைஃபை பாருங்க. சாதாரண வியூஸ் லைக்ஸுக்கே சீப்பா பண்ற ஆளு இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு சீப்பா நடந்து பாருன்றதை நீங்க யோசிக்கணும். ஆனா விஜய் மாதிரியான ஆட்கள் சினிமால இருக்கும்போதே எவ்வளவு சீப்பா பண்ணியிருக்காருன்னா, பாலிடிக்ஸ்ல வந்துட்டாருன்னா எவ்வளவு சீப்பா பண்ணுவார்ன்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. இதுல விஜய் பண்ண முதல் தவறு சொன்ன நேரத்துக்கு வராம இருந்தது. ரெண்டாவது தவறு, தன்னுடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும்னே தெரியாம இன்னி வரைக்கும் தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா நினைச்சிட்டு சுத்துறது ரெண்டாவது மிகப்பெரிய தவறு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரிக்கி பாண்டிங் இருந்தப்போ ஆஸ்திரேலியன் டீம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு
பாலிடிக்ஸ் டீம் தான் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கேவோட வரலாறு விஜய்க்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, ஆனால் அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நீதி கட்சி தொடங்கி இப்போ வரைக்குமே திமுகனா மீடியா, மீடியானா திமுக, திமுகனா சினிமாத்துறை, சினிமாத்துறைனா திமுக, ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்றது விஜய் மாதிரியான வயது முதிர்ந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவர் இவ்வளவு காலம் சினிமாவில் இருந்தும் இது பத்தி தெரியாம தன்னுடைய ரசிகர்களுக்கு இவங்க எப்பேற்பட்ட டேஞ்சரானவங்கன்றதை இவர் வெளிப்படுத்தாம இவர் பாட்டுக்கு எடுத்தவன் கவுத்தோன்னு எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டு நான் வந்துடுவேன், அண்ணன் சிஎம் ஆயிடுவேன், அடுத்து தளபதி தான், ஸ்டாலின் அங்கிள், மோடி அங்கிள் வேற பேசி தற்குறி அணில்களா மாத்தி விட்டுட்டாரு. இவருக்கு புரியாதது என்னன்னா, இவர் பேசிட்டு போயிடுவாரு. இவர் பேசுறத உள்வாங்கின இவனுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அஜித்தை பேசுற மாதிரியும் ரஜினியை பேசுற மாதிரியும் இவங்க என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பேசியே செருப்படி வாங்குவாங்க. இது கண்டிப்பா நடக்கும், நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு தன்னுடைய ரசிகர்களை எப்படி வழிநடத்தணுன்ற ஒரு பேசிக் அறிவு கூட கிடையவே கிடையாது. அவர் முதல்ல என்ன சொல்லணும், அவர் இதெல்லாம் சொல்லிருக்கணும். நான் பேசுறத நீங்க எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்றதையும் இவர் கற்றுக் கொடுத்துருக்கணும். அதையும் இவங்க கற்றுக் கொடுக்கல. ஏன்னா விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சுய புத்தி சுத்தமா இருக்காது. சொல் புத்தியாவது இவங்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. தான் தோன்றித்தனமா நடந்துக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. திமுகவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே, இந்த அண்டமே ஈவேராவால் தான் இயங்குது. இந்த விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமும் இந்த அண்டமும் நம்ம தளபதியால தான் இயங்குது. இந்த ரெண்டு கோஷ்டியும் ஒரே இதுதான். ஆனா இதுல இந்த கோஷ்டி, திமுக கோஷ்டி எப்படின்னா ஆதியில இருந்தே எல்லாத்தையுமே அவங்க கைக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட மோதும் போது எப்படி நாம நடந்துக்கணும், எப்படி எல்லாம் பண்ணா நாம சேஃப்டியா பிளே பண்ண முடியும்ன்றத விஜய் இவங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். ஆனா விஜய் நல்லா சேஃப்டியா தான் பிளே பண்றாரு. பட் அவருடைய ரசிகர்களை மட்டும் தெருவில் விட்டுறாரு, போலீஸ் கிட்ட அடிவாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இருந்து இப்போ வரைக்குமே விஜய் ரசிகர்களுக்கு செருப்படின்றது சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா அதில் அவங்களுக்கு கூச்சமும் கிடையாது, நெச்சமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, விஜய் போட்ட எல்லா மீட்டிங்குமே சில தற்குறிகள் அவங்களுடைய கை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. கை குழந்தைய தூக்கிட்டு அந்த வெயில்ல விஜய் மாதிரி ஒரு ஆள் பேசுகிற அந்த ரைட் அப் வசனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்னு பாருங்க. ரசிகர்களாக இருக்கலாம், ஆனால் ஜாம்பி ரசிகர்களாக இருக்கவே கூடாது. இந்த உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ரசிக மனப்பான்மை கொண்ட ஜென்ரேஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் இவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய தலைமை ஒரு தப்பு பண்ணிட்டா அதை மட்டும் இவங்க பேசவே மாட்டாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இதை வந்து அரசியல் கட்சிகள் சுலபமாக பண்ணுவாங்க, அந்த கட்சி சார்ந்த ரசிகர்கள் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாகவே அவங்க கட்சிக்கு முட்டு கொடுத்தாதான் அவங்களுடைய ஆட்சி பண்ண முடியும். ஆனால் சினிமா நடிக்கிற நடிகர்களுக்கு இவனுங்க முட்டு கொடுக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். முட்டு கொடுத்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ 40 உயிர் போயிடுச்சு. இந்த 40 உயிர் போன ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவங்க உயிர் போனதுக்கு பதிலாக வேற யாரையாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? இவங்க பண்றதை வேற யாராவது அந்த குடும்பத்துக்கு பண்ணிட முடியுமா? 10 லட்சம் கொடுத்தாலும் 20 லட்சம் கொடுத்தாலும் அதை ஈடு பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. காசு இருக்குமே தவிர அந்த சோல் இருக்க ப்ரெசன்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த வீடே வேற மாதிரி மாறிடும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் விஜய் ரசிகர்களுக்கும் சுத்தமா தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி பேர் அதுல பைத்தியக்காரனுங்க தான். கால்வாசி பேர் உண்மையாவே அதுல அரசியல் தெரிஞ்சு நல்ல அறிவோட முதிர்ச்சியானவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் விஜய தூரத்துல இருந்து பாக்குறாங்களே தவிர கிட்ட போய் கிறுக்குத்தனம் பண்றதே கிடையாது. ஆனா கிட்ட போய் கிறுக்குத்தனம் பண்றது யாருன்னா இந்த மாதிரியான தற்குறி மக்கள் தான். இப்போ பப்ளிக்கான நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையில விஜய் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல விஜயும் சேர்ந்து ஒரு சில வேலையை பண்ணியிருக்கலாம். இந்த கோணத்திலையும் நாம பார்க்கணும். அதுவும் இல்லாம 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மாதிரி மீட்டிங் போட்டா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு கட்சி எதிர்பார்க்குதுன்னு புரோக்கர் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், முக்கால்வாசி விஷயம் அவர் சரிதான் பேசுவாரு, கால்வாசி விஷயம் மட்டும் ஈவேராவுக்கு சொம்படிக்கிற மாதிரியும் திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரியும் பேசுவார். அப்படி பேசி தான் அவர் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காரு. இந்த விஷயத்துல சரியா பேசின ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். நான் அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன் சரியா பேசின ஆளுன்னு சொல்றேன்னா, இந்த பிரச்சனையை ஆளும் கட்சியும் காவல்துறையும் தடுத்திருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அதை தடுக்காம விட்டது அவங்களுடைய பிரச்சனை தான் அவர் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் கரெக்டா இந்த பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சரியா தான் பேசுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா இவர் பேசுனது கொஞ்சம் ஹைலைட்டா தெரிஞ்சதால நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜயை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க.
விஜய் மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மீடியாஸ் எல்லாருமே ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் வச்சு செய்வாங்க. ஏன்னா விஜய் வந்து ஆப்போசிட் டீமில் இருக்காரு, திமுகவுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்தை அமைப்பாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விஜய் பாஜக கட்சியை சேர்ந்தவர் கிடையாது, திமுகவை எதிர்க்கிறதும் கிடையாது. விஜய் திமுகவோட சேர்ந்த ஒரு ஆள் தான். இது தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி கன்னட கமலஹாசன் உலக நாயகன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தற்குறி ஆகா எப்பேற்பட்டவர் எங்க ஆண்டவர், இவர் மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கவே இல்லையே, ஆகா இப்ப கிடைச்சிட்டாரு, கண்டிப்பா திமுகவை எதிர்ப்பாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தப்போ உடஞ்ச டிவியை ஒட்ட வச்சுட்டு திமுக கிட்ட போயிட்டு இது போன்ற ஆட்சி கிடையாதுன்னு போய் சரண்டரானார் இல்லையா, அதே மாதிரி ஆளா தான் விஜய் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. விஜயோட முக்கிய வேலையே கன்வர்ஷன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை நான் சொன்னால் கண்டிப்பாக என்ன சங்கின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் சங்கின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எந்த கர்மம்னு சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையான நோக்கமே இதுதான். விஜயோடைய வேலையே இதுதான். விஜய்க்குன்னு சுய அறிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஆரம்பத்திலேயே 12 படம் 13 படம் அவங்க அப்பாவை வச்சு தான் இவர் மேலே வந்தார். அவங்க அப்பா இல்லைன்னா விஜய் என்ன இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்மள மாதிரி அவரும் சாதாரணமானவராக தான் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன நேரமும் அவர் ஒவ்வொரு மீட்டிங் போடுற நேரத்தையும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். அவருடைய கொள்கை தலைவர்னு யாரை சொல்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஈவேராவை சொல்கிறாரு. ஈவேராவை ஒருத்தன் கொள்கை தலைவராக வச்சுருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மூலமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பாடம் என்னன்னா, நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணுற மாதிரியோ 100 கோடி 1000 கோடி வாரத்தில் 3000 கோடின்னு வர சொல்கிற மாதிரியோ, லைக்ஸில் மில்லியன் தாண்டிட்டோம் பில்லியன் தாண்டிட்டோன்னு வர சொல்கிற மாதிரியோ, வியூஸில் மில்லியன் பில்லியன் வர சொல்கிற மாதிரியோ பாலிடிக்ஸ் கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது உங்களுடைய வியூஸ் லைக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது. இது பல கோடி உயிர்கள் சம்பந்தப்பட்டது. இதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயை பார்க்குறீங்களா, டிவியில் பார்க்குறீங்கன்னா பார்த்துருங்க, நேரில் பார்த்தீங்களா பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு இது மாதிரியான ஒரு கூட்ட நெரிசலான இடத்துல தற்குறித்தனம் பண்ணீங்கன்னா உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது. இப்போ போன அந்த 40 உயிருக்கு யாராலையும் எந்த ஒரு கைமாறும் பண்ண முடியாது, ஈடு செய்யவும் முடியாது. அந்த 40 பேர் இறந்ததுக்கு அந்த 40 பேருடைய குடும்பமும் விஜயை திட்டினா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே சுய அறிவு கிடையாது. அவன் யாரு? அவன் வெறும் சினிமாக்காரன். அவனுடைய வேலை அவனுடைய சுயலாபத்துக்காக அவன் யாருக்காகவோ வேலை செய்யறான். அவன் யாரோட தூண்டுதலின் பேராலேயோ அரசியலுக்கு வந்திருக்கான். இதுவே தெரியாம அவன் ஒரு ஆள்னு அவன் பின்னாடி போய் அவனை பார்க்கறதுக்காகவும் அவன் பேசுற அந்த மொக்க வசனம் சினிமேட்டிக் டயலாக கேட்கறதுக்காகவே போய் இத்தனை பேர் உயிரை விடுறீங்க. இப்படி உயிரை விடுறதால விஜய்க்கு ஒரு பயனும் கிடையாது. இப்படி உயிரை விடுறதால உங்களுக்கு தான் அது நஷ்டம். விஜய் ரசிகர்கள் என்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஒரு கட்சி ரீதியான தொண்டர்களா மாறுவீங்க. இல்லைன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமல் மாதிரி உங்க தளபதி திமுக கிட்ட போய் தான் அடைக்கலம் ஆவார். இப்பயோ திமுக அடைக்கலத்துல தான் இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா நீங்க உங்க உயிரை பாதுகாத்துக்கணும்னா விஜய் கிட்ட இருந்து விலகியே இருங்க. மற்ற சினிமாக்கார ரசிகர்கள்லாம் வேற. ஏன்னா அவங்க சினிமா ரீதியா பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. ஆனா நீங்க சினிமாவில் இருக்கும் போதும் சரி, சினிமாவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சரி, அதை பத்தியே பேசுறீங்க, அதே மனநிலைமையிலேயே இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான மனநிலை. ஏன்னா சினிமா மைண்ட் செட்லயே நீங்க சுத்துனீங்கன்னா பொலிட்டிக்கல் மைண்ட் செட்ல இருக்கவங்க உங்களை முடிச்சு விட்டுருவாங்க. பாலிடிக்ஸ் வேற, சினிமா வேற. இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா இந்த ரெண்டும் ஒண்ணுன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க அதுல இருந்து தான் வந்தாங்க. அந்த கிமிக்ஸை வச்சுட்டு தான் அவங்க இன்னி வரைக்குமே அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து பொடுங்கணும்னு நினைக்க முடியாது. அதை அவங்க யாருக்கும் விட்டு தரவும் மாட்டாங்க. அதை வச்சு அடுத்தவனை எப்படி முடிச்சு விடலான்னு மட்டும்தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதை வச்சு ஒரு இனத்தை டெவலப் பண்ணணும்னா அவங்க என்னைக்கும் யோசிக்கவே மாட்டாங்க. மக்களே, இது மூலமா பொதுஜனமான நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன வாய்ப்புனா, டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி, திராவிடியன் மூமெண்ட், இதை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு சான்ஸ் இதுதான். தமிழ்நாட்டுடைய நீதி கட்சி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பற்றிய எல்லா நிகழ்வுகளையும் நீங்க பாருங்க, படிங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எந்தெந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அதுக்கு என்ன தீர்வுகள் காணப்பட்டிருக்கு, அது எப்படி முடிஞ்சிருக்கு, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே தமிழ்நாடு எப்பேற்பட்ட நிலைமையில இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வாய்ப்பை ஒரு சிலராவது பயன்படுத்தி இதை தெரிஞ்சுக்க நீங்க முற்படணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஒரு 4 பேர் பயனடைவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், இறந்து போனவர்களுடைய தவறு அவங்களுடைய அறியாமையும் அவங்களுடைய முட்டாள்தனமும் அவங்களுடைய ரசிக மனப்பான்மையும் தான். ஏன்னா யாரை நாம பார்க்கணும், யாரை நாம கொண்டாடணும், யாரை நாம தலையில தூக்கி வச்சு ஆடணுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்மளால சர்வை பண்ண முடியும். அதுவே இல்லாத ஒரு ரசிக கூட்டமா இவருடைய ரசிகர்கள் இருக்கிறது உண்மையாவே வேதனையா தான் இருக்கு. 40 உயிர் யோசிச்சு பாருங்க. 10 மாசம் ஏதோ ஒரு அம்மா கஷ்டப்பட்டு வயிற்றுல வச்சிருந்து அந்த அம்மாவையும் அந்த வயிற்றுல இருக்க குழந்தையையும் அந்த புருஷன் பார்த்து பேணி பாதுகாத்து அதை வளர்த்து 20 வயசு 22 வயசு 25 வயசு 30 வயசுன்னு ஆளாக்கி இப்படி தன்னுடைய தலைவனை பார்க்கும்போது உயிர் போகணும்னு இருக்கிறதுலாம் எப்பேற்பட்ட கொடுமை. இதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு காசு கொடுத்து நம்மளால ஈடுகட்டவே முடியாது. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், பாலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு காசு தான். நீங்களும் நானும் ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட். நம்மளுடைய தேவை அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையுமே அவங்க ரிப்ளேசபிள் ஆப்ஜெக்டா தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு உயிர் உள்ள சப்ஜெக்டா பார்க்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் தான் இந்த பாலிட்டிஷியன்ஸ். பாலிட்டிஷியன்ஸோட மைண்டே வேற, நம்மளுடைய மைண்ட் வேற. பாலிட்டிஷியன்ஸுக்கு ஹார்ட்டே கிடையாது, நமக்கு ஹார்ட் இருக்கு. நம்ம என்னதான் முட்டி மோதி உங்களுக்கு கண் இல்லையா, நீ செத்து போய் விட்டதா, அரசாங்கம் என்ன செய்கிறது, அரசுத்துறை என்ன செய்கிறதுன்னு கேட்டாலுமே பாலிட்டிஷியன்ஸ்க்கு இல்லாத இதயத்திலிருந்து அவங்களுக்கு மனிதாபிமானம் வரப்போறதே கிடையாது. எல்லாமே ஆக்டிங், எல்லாமே அவங்களுடைய சுய லாபத்துக்காக பண்றது. நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. யார் உங்களுக்காக, யார் நமக்காக போராடணும்னு நினைக்கிறானோ அவன் பக்கம் நாம என்னைக்குமே நிக்கிறது கிடையாது, நிக்கவும் மாட்டோம். ஏன்னா அவனுக்கு போலியா நடிக்க தெரியாது. போலியா நடிக்க தெரிஞ்சவனுக்கு உண்மையான இதையும் கிடையவே கிடையாது. இந்த 40 பேருடைய உயிரிழப்பு காலாகாலமா நடந்து வர துயரத்துடைய அடுத்த நீட்சி தான் இது. இது மாதிரி நடக்கிறது இதோட நிக்குமான்னு பாத்தீங்கன்னா நிக்காது. இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களான நாம நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல் என்னன்னு புரிஞ்சிக்காத வரைக்கும், தமிழர்களா நாம ஒன்னாவாத வரைக்கும் இது மாதிரியான துயரங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. That's all, folks.